என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு போலீஸு இந்த கஞ்சா விக்கிறவனையோ, கள்ளச்சாராயம் காய்ச்சறவனையோ, இல்ல டாஸ்மாக்ல பிளாக்ல ஓட்டுறான் பாத்தீங்களா? நைட்டு 10 மணிக்கு மேல, அவனையோ இழுத்து போட்டு அடிச்சு, அப்படியே அவன போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து உள்ள வச்சு நதக்கு நதக்கி, யாராச்சும் ஒருத்தர் வந்து வெளியில விடுங்க அவன. அது அவனுக்கு வேண்டப்பட்டவங்க. பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவைங்கலாம் வந்து சொல்றப்ப, முடியாதுய்யா. அவைங்களலாம் முடியாது. கேஸ ஃபைல் பண்ணியாச்சு. நீ போய் கோர்ட்ல பாத்துக்க. ஒரு நாள் ஆனத பாத்துக்க. அப்படின்னு எங்கேயாச்சும் யாராச்சும் இது வரைக்கும் சேதி கேள்விப்பட்டிருக்கிய? இல்லப்பா எனக்கு தெரியல. நான் கேட்டது இல்ல. ஒரு வேளை நீங்க நான் சொல்றது படத்துல இல்ல. அத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்க. நெசத்துல இந்த மாரி ஏதாச்சும் நடந்திருக்கும். ஆனா, இப்போ இங்க கள்ளுக்கடை வந்து கள்ளு கடைன்னு சொல்ல பனம்பால். அத வந்து கல்லுன்னு கூட சொல்லலாம். அந்த கல்ல இறக்குனதுக்காக. அது இறக்குனாங்களா? இல்ல அதுதான் கேஸா? இல்ல வேற எதுவும் கேஸான்றது இதுவரைக்கும் தெரியல. ஆனா பொய் கேஸுன்றாங்க. அது என்ன பொய் கேஸுன்றது இதுவரைக்கும் வெளியில தெரியல. அவன ஒரு 4 பேர ஒரு 4 பேர ஒரு படையே போய் அடிச்சு, மிதிச்சு, உதைச்சு, குறுக்க வந்து, "ஐயா, ஏங்கய்யா இப்படி பண்றீங்கன்னு?" கேட்டு அவங்க வீட்டுக்கார அம்மாவ, அவங்களையும் போட்டு அடிச்சு, அவங்கள தரன்னு ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிட்டு, உள்ள போய் உட்கார வச்சு, ஒட்டு துணியில அவங்க உட்கார வச்சு. அநேகமா ஒரே ஒரு ஒட்டு துணி இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா சொல்றாங்க, ட்ரெஸ்ஸே இல்லாம உள்ளுக்குள்ள உட்கார வச்சிருக்காங்கன்றாங்க. போயிட்டு கேட்கறதுக்கு, நாங்க எங்களால முடியாது. இது நாங்க வந்து கேஸ ஃபைல் பண்ணிட்டோம். எதுவா இருந்தாலும் நீ கோர்ட்ல போய் பார்த்துக்க. கோர்ட்ல போய் பார்த்துக்க. நீதிமன்றம் நாங்க சட்டத்தின்படி தான் நினைப்போம். நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அ ஏதாச்சும் ஒரு சட்ட விரோதமா செயல்கள் நடந்துச்சுன்னா, அத நாங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். அப்படியே சாமி ஆடுவோம். அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து சொன்னதுக்கு, அவங்க நீங்க ரிலீஸ் பண்ணா தான் போவேன்னு சொன்னதுக்கு, அவங்களே புடிச்சு வேன்ல ஏத்தி வழக்கம் போல வேற எங்கேயோ கொண்டு போயிட்டு இறக்கி விட்டாங்க. இப்ப கல்லு இறக்குறது தமிழ்நாட்டு சட்டப்படி குற்றம். தமிழ்நாட்டு சட்டப்படி. ஆந்திரால, கேரளால எல்லாம் கிடையாது. அங்கெல்லாம் லைசென்ஸோட கள்ளு கடையும், சாராய கடையும் சேர்ந்தே இயங்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. கள்ளு கடை மட்டும் கிடையாது. சாராய கடையும். ஆனா தமிழ்நாட்டுல அதுக்கு தடை. அதுல இப்ப அவங்க போயிட்டு அந்த ஆக்ஷனை எடுத்ததெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா, அது ஒரு தடை செய்யப்பட்ட பொருள். கரெக்ட்டா? சட்டத்துக்கு விரோதமா அவங்க வந்து செஞ்சாங்க. கண்டிப்பா. அத வந்து செய்யக்கூடாது. ஓகே. அக்கார்டிங் டூ த லா. கல்லு வந்து தடை செய்யப்பட்ட பொருளா? கள்ளச்சாராயம் தொறந்து விட்டாங்களா என்ன கவர்மெண்ட்? இல்ல நைட்டு 10 மணிக்கு மேல சரக்கு ஓட்டக்கூடாதுன்றாங்க. நைட்டு 10 மணிக்கு மேல எவனும் சரக்கெல்லாம் ஓட்டுறது இல்லையா? கஞ்சா? இல்ல தெரியல. கஞ்சாவ இல்ல அது கஞ்சாவுக்கெல்லாம் வந்து எந்த கண்டிஷனும் கிடையாது. கஞ்சா வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டது. இல்ல சட்டத்துக்கு உட்பட்டதா? அப்புறம் எப்படி இவ்வளவு தூரம் வெளியில எல்லாருக்கும் வந்து போகுது, சப்ளை ஆகுது, அவ்வளவு எப்ப தெரியுமா பிடிப்பாய்ங்க? இதே மாரி ஆக்ஷனும் நடக்கும். ஆனா இந்த மாரி ஆக்ஷன் நடக்காது. ஒண்ணும் பண்ணாம அவனுக்கு நோகாம கொண்டு போயிட்டு உள்ள வைப்பாங்க. எப்பயாவது கள்ளச்சாராயம் குடிச்சு யாராச்சும் செத்தாங்கன்னு நியூஸ் வந்தா. கஞ்சாவ போட்டு யாராச்சும் அலும்பல் பண்ணாங்க. 4 பேர் சேர்ந்து ஒருத்தன வெட்டுனாங்க. நடு ரோட்ல அலப்பற பண்ணாங்க. அப்படியெல்லாம் இருந்தா கூட இப்பல்லாம் பிடிக்க மாட்டான். ஏன்னா அவனத்தான் புடிச்சுட்டு போவாங்களே தவிர, எவன் வித்தானோ அவன பிடிக்கிறதே இல்ல. இதுவரைக்கும் கஞ்சா அலப்பற பண்ணவங்கள பத்தி மட்டும் தானே நம்ம வந்து இதுவரைக்கும் நியூஸ் படிச்சிருக்கோம். கஞ்சா வித்தவங்கள? இல்ல என்னைக்காச்சும் அது நியூஸாவாச்சும் ஆயிருக்கா? யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படி இதெல்லாம் ஊருக்குள்ள வருது? அவங்களுக்கெல்லாம் தெரியாம தான் ஊருக்குள்ள கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்களா? அவங்களுக்கெல்லாம் தெரியாம தான் ஊருக்குள்ள கஞ்சா விக்கிறாங்களா? கஞ்சா ஏன்னா எப்படி கஞ்சா இங்கேருந்து வர்றதில்ல. பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வருது. தூரத்து ஸ்டேட்ல இருந்து வருது. அப்படி அவங்களுக்கு எல்லார் கண்லயும் மண்ணு. அந்த அளவுக்கு லட்சணத்துல போலீஸ் வேலை செய்யுதா என்ன? அவங்களுக்கு எல்லாம் தெரியும் சார். யாரு கஞ்சா விக்கிறா? யாரு கள்ளச்சாராயம் விக்கிறா? எந்த இடத்துல குடோன் இருக்கு? எங்க காய்ச்சுறாங்க? இது எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு அத்துப்படி. ஆனா ஏன் இந்த மாரி எல்லாம் போயிட்டு அங்க போயிட்டு வீரத்த காமிக்கல? இவங்கள பார்த்தா மட்டும் வீரம் எந்திரிச்சு நிக்குது. அவங்கள பார்த்தா படுத்துருது. ஏன் படுத்துறது? கல்லுல என்ன சார் பிரச்சனை? எனக்கு ஆக்சுவலி உண்மையிலே அந்த அதிகாரிகள் மேல தப்பு கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா அரசாங்கம் அப்படி போட்டிருக்கு. அதான் கல்லுல கலப்படம் பண்ணுவாங்களாம். அது உள்ளதுதான். அது கல்லுல போதை வந்து கம்மியா இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு வேதிப்பொருள சில இடங்கள்ல கலப்பாங்க. சரி, கல்லுல கலப்படம் பண்றாங்க. கவர்மெண்ட் விக்கிற சாராயத்துல, கள்ள சாராயத்துல, கள்ளு குடிச்சா போதை வரும். கவர்மெண்ட் விக்கிற சாராயத்த குடிச்சா 7ஆம் அறிவ தட்டி எழுப்பி விடுமா என்ன? இல்ல எனக்கு புரியல. அது ஏதாவது தட்டி அறிவு கண்ண அப்படியே தொறந்து விடுமா என்ன? புதிய நல்ல அதாவது சிந்தனை எல்லாம் வந்து பயங்கரமா சிறகடிச்சு பறக்குமா என்ன? அது போட்டா புதிய கண்டுபிடிப்புகள் எதுவும் கண்டுபிடிப்பாய்ன்னு கீழ ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்களா? இல்ல ஆஞ்சநேயர் கொண்டு வந்த சஞ்சீவி மூலிகை அதுலேருந்து தயாரிக்கிறதா? இந்த கவர்மெண்ட்ல விக்கிற சரக்கெல்லாம்? எனக்கு புரியல சார். அது போதைப் பொருள்னா அப்புறம் இது என்னது? போதைப் பொருள் எல்லாமே போதைப் பொருள் தானே!
இந்த மெத்தப்பட்ட பையன்னு சொல்லிட்டு ஒன்று ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. அதை வந்து இத்தினூண்டு தான் இழுத்தா போதும், எங்க இருக்கணும் நமக்கே தெரியாது. அதெல்லாம் வச்சு வியாபாரம் பெரிய பெரிய இடங்கள்ல பண்ணி எங்க உள்ள போயிட்டு எவனாச்சும் ஒருத்தனை பிடிக்கல பார்ப்பான். சட்டையை பிடிச்சி பெரிய பெரிய பணக்கார வீட்டு ஆளுகள்லாம் பண்ணுவாங்க. நெசமா. நல்ல காசு கொழுத்து போய் திரியிறாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம இதையெல்லாம் எடுத்து ஏத்திக்கிட்டு திரியிறாங்க. ஏத்திக்கிட்டு ஊருக்குள்ள தாறுமாறு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இதே மாதிரி ஊருக்குள்ள போதைய போட்டு தாறுமாறா கார்ல ஏறி எவனையா அடிச்சு புடிச்சு கொண்டு போய் உட்கார வச்சிருக்கீங்களா? எவனையாச்சும் கொண்டு போய் ஜெயில்ல உள்ள கொண்டு போய் அடைச்சிருக்கீங்களா? வந்து ரெக்கமெண்டேஷன் கேட்டா விட மாட்டேன்னு சொல்லி அவங்க கிட்ட முரண்டு பிடிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாது. ஏன் அதெல்லாம் வர மாட்டேங்குது? ஆக மொத்தம் இல்லாதவனை கண்டா மட்டும்தான் நமக்கு எல்லாமே எந்திரிச்சு நிக்கும். அது தெரியும். இந்த மாதிரி எல்லாம் சட்டம் இருக்கு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, சட்டம் பாயும். இவங்க மேல மட்டும் பாயிறீங்க. அவங்கள கண்டா பாய விரிச்சு உட்கார வச்சு பரிசம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் சார்? இல்லாதவன் அவனுக்கு இவங்க எல்லாம் போராட்டம் பண்ணா, இவங்க எல்லாம் கேட்டா, இவங்க எல்லாம் அடிச்சா, இவங்க எல்லாம் சாவடிச்சா யாரு கேட்கறதுக்கு நாதி இருக்கு அப்படின்ற ஒரு நினைப்பு தானே சார். அதான் அவங்கள வந்து பிடிச்சது தப்புன்னு சொல்லவே இல்லை. கண்டிப்பா பிடிச்சது தப்பு. ஆனா எல்லா இடத்துலயும் அந்த பிடிக்கிற வேலையை பார்க்கணும்ல. அந்த கடமைய, அந்த கண்ணியத்தை, அந்த கட்டுப்பாட, அந்த சட்ட ஒழுங்க எல்லா இடத்துலயும் நிலைநாட்டிட்டீங்கன்னு வைங்களேன், சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்படி எல்லாத்தையுமே ஒன் சைடு அப்படி இல்ல. அப்புறம் எப்படி சார் கீழே இருக்கிறவங்களுக்கு உங்க மேல ஒரு மரியாதை வரும்? சட்டப்படி நீங்க என்ன பண்ணலாம்? கேஸ போடுங்க. கேஸ போட்டு அவனை வெளில விடுங்க. அவன் கோர்ட்ல கேஸ பார்த்துக்கிட்டான். அவன் என்ன ஏதாச்சும் இதுவா? அவங்க என்ன நக்சலைட்டா? இல்ல வேற ஏதாச்சும் தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவங்களா? சார் உண்மையில என்ன தெரியுமா பிரச்சனை? நீங்க யார பிடிக்கணும்? தமிழ்நாடு கவர்மெண்ட்ட பிடிக்கணும். ஏன்னா, இவ்வளவு போத வஸ்து உள்ள ஒரு பொருள தமிழ்நாடு மாநில மரமா அறிவிச்சிருக்கு. பனைமரம் தமிழ்நாட்டோட மாநில மரம் தெரியுமா? தமிழ்நாட்டோட மாநில மரம். இந்தியாவிலே அதிகமா பனைமரம் இருக்கிற ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவிலே நான் சொல்றது. பனைமரம் நம்மளோட ஒண்ணு கூட கீழ இருந்து வேர்ல இருந்து பூ வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம உபயோகப்படுத்திட்டு இருந்தோம். சும்மா எல்லாம் கிடையாது. இன்னைய வரைக்கும் பணம் ஓலை, பணம் அது இது எல்லாத்தையுமே பணம் குருத்து, பணம் பால், பதனி இது எல்லாமே இருக்கிறது தான். கள்ளு குடிக்கிறது தப்புன்னு எவன் சார் சொன்னா? சாராயம் குடிக்கிறது, விஸ்கி, பிராந்தி, ரம்மு, ஜின்னு, ஒட்கா இதெல்லாம் குடிக்கிறத காட்டிலும் பணம் அந்த கள்ளு குடிக்கிறது அவ்வளவு கெடுதலா சார்? இல்ல இத நான் தெரியாம இருக்கிறேன். விஸ்கி குடிச்சா கிட்னி ப்ராப்ளம் சரியாயிருமா? பிராந்தி குடிச்சா லிவர் ப்ராப்ளம் சரியாயிருமா? ரம்மு குடிச்சா ஹார்ட் பீட் நல்லா இருக்குமா? எனக்கு புரியலையே. அப்படி ஏதாச்சும் டாக்டர் ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன் அறிவியல் ஏதாச்சும் இருக்கா என்ன? இருந்தா சொல்லுங்க. அதை விட்டுவிட்டு இதுக்கு போங்கடான்னு சொல்லுவோம். வெயில் காலம் வந்து எல்லா ஊர்லயும் கள்ளு இறக்கி நல்லா கள்ளு இறக்குறது முதல்ல உடம்புக்கு குளிர்ச்சி. முதல்ல குளிர்ச்சி. யாருக்கும் தெரியாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. செரிமான சக்தி அதிகமாகும் தெரியுமா? செரிமான சக்தி அதிகமாகும். உடம்புல இருக்க வயிற்று புண்ணை ஆக்கும். நல்லது எதுவுமே நமக்கு நடந்தா பிடிக்கவே பிடிக்காது இல்ல. பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க சார். அவங்களை கொண்டு போய் கோர்ட்லயும் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு நேற்று. கோர்ட்ல கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பா. இது அநேகமா சனி வெள்ளிக்கிழமை போட்டது. இந்த பிளான் வேறயா? சனி யாரு கோர்ட் வேற லீவு. அவங்களை உள்ளுக்குள்ள வச்சு என்னென்ன பண்ணாலும் இனிமே காய்ச்ச மாட்டேன். காய்ச்சினேன்னா உன்னை என்ன ஒண்ணு உன்னையே காய்ச்சி விடுவேன். அதாவது இது இறக்க மாட்டேன். இறக்குனேன்னா நான் உள்ள வந்து அடிப்பேன். அதை என்ன பண்ணியிருக்க போறிய? நல்லா இருங்க சார். நன்றி.